வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது இது நாள் வரைக்கும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் எதனால் ராஜினாமா செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் இருந்த பிழைக்கு அவருடைய ஆதரவாளர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இன்னும் சில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னா, திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவர் பேர் வந்து டாக்டர் காந்தாரா அப்படிங்கிற மாதிரி சம்திங் இருந்துச்சு, சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவரை இன்டர்வியூ பண்ணவர் அவர்கிட்ட கேள்விக்கிறாரு, கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அவசரமாக திறக்கிறதுக்கு காரணம் என்ன, அதில் இன்னும் சரியாக பண்ணிக்கலாம் முடியலையே அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறப்ப அதுக்கு அவர் சொன்ன என்ன பதில் தெரியுங்களா? அவர் சொன்னது, என்ன அங்கே பிரச்சனை இருக்குது, எல்லாமே சரி பண்ணிட்டாங்களே, சும்மா பொதுவாக எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லாதீங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப அங்கிருந்த நெறியாளர் அவருக்கு பதில் சொல்ல முடியல. அந்த வீடியோ பார்க்குறப்ப நானே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லையாட்டுது, நம்ம வீடியோ பார்த்ததுலாம் கொஞ்சம் ராங்காக என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு குழப்பமானுச்சு. அவர் அதுக்கப்புறமேட்டு பேசுனது ரொம்ப ஆச்சரியம் தான். என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி பொதுவாக சொல்லாதீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்லுங்கள், அப்போ தானே தெரியும். என்னை பொறுத்தளவுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தனமாக ஆழமாக சொன்னாருன்னு சொல்லலாம். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்த வீடியோவை பார்க்குறப்ப அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன பிறகு நானும் போய் செக் பண்ணேன். அப்படி செக் பண்ணுறப்ப அங்கே பொதுமக்கள் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே ஒரு குடிக்கிறதுக்கு டீ கடை இல்லை, ஏடிஎம் மிஷின் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அங்கே பஸ்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. நைட்டு 10 மணிக்கு வந்த 3 மணி வரையும் பஸ் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்த பயணி வித் பேக்கோடு இருந்தார். ஸோ மற்றவங்க சாதாரணமாக நார்மலாக நடந்து போயிருந்தவங்க சொன்னால் அப்படியும் சரி, ஆளை வச்சு சொல்லியிருப்பாங்க, மேக்கப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மையாகவே நேச்சுரலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் பையில் ஒரு ஊருக்கு எப்படி கிளம்பி போவோம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை அங்கே இருக்குது. இதையெல்லாம் கவனிக்காமல் எப்படி இவங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இது நாள் வரைக்குமே அங்கே டீ கடையோ, நைட்டு பஸ்ஸு வந்து போகிறதுக்கு பஸ்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கேள்வி கேட்டவர் அப்படிங்கிறதுல இப்போ எப்பயுமே ஒரு விஷயம் செய்கிறப்ப அதை சந்தேக பார்வையோட பாரு, அதில் கேள்வி கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே கேள்வி கேட்குறவங்க மேலேயே சந்தேகம் வருது அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்கே நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவர் காந்தாரா டாக்டர் அவர் சொல்கிறப்ப இவர் நிபுணர் அவர் மறுபடியும் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கலாம். கொஸ்டின் அப்படின்னா, இங்கே கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்தந்த வசதிகள் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சுருக்கலாம். ஆனால் ஏன் அவர் வைக்கல அப்படின்னு தெரியல. அதையும் தாண்டி அவர் அங்கே கள நிலவரம் பண்ணாரா என்னன்னு அதுவும் புரியல. ஸோ இப்போ இவர் மேலே இந்த கொஸ்டின் வந்ததுனால எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு போய்ட்டு முதலீடு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அங்கே கேள்வி கேட்கப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் முதல்வர் அப்படி டக்குன்னு பதில் சொன்னார். எப்பட்றா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு நல்லா கவனித்து பார்த்தோம்னா தான் தெரியுது, அவர் கேட்க சொன்ன கேள்வியை மட்டும்தான் அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் கேள்வி கேட்கும்போது இங்கே பதில் ஒரு சீட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு, அதை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இங்கே பல பேர் அந்த வீடியோவை நல்லா கவனித்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பத்திரிகை கூட சில பல மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கு. அதை இன்னும் சொல்ல போனோம்னா அது மக்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே முதலாளிகளையும் சரி இல்லை அரசியல்வாதிகளையும் சரி கேள்வி கேட்குற உரிமை மோஸ்ட்லி பத்திரிக்காரங்கள்ட்ட தான் இருக்குது. மக்கள் ஓட்டு போடுற வரைக்கும் தான் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. அது ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் மக்களை தள்ளி வச்சிடுறாங்க. அந்த நிலைமையில் அரசியல்வாதிகிட்ட போய் கேட்குற கேள்வி யார் கையில் இருக்குது அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள்ட்ட இருக்குது. ஸோ அவங்களுடைய நியாயமாக தர்மமாக கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பணிவான வேண்டுகோளும் கூட. ஏன்னா இங்கே வளைச்சி சீமானையும் அண்ணாமலையும் கேள்வி கேட்குறாங்க. அதே அளவு இங்கே இருக்கிற ஆளும் கட்சிகளை கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது எல்லாருமே அவங்க வரப்போது அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. மேபி பதவி பலமாக இருக்கலாம், பண பலமாக இருக்கலாம், ஆட்சி அதிகார பலமாக கூட இருக்கலாம்.
அதுக்காக தன்னோட சுயநலத்தை சுயமரியாதையை தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கலாமா பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா ஒரு சாமானியனுக்கு எப்படி எல்லா நியூஸையும் கொண்டுட்டு போகிறது பத்திரிகையாளர்களை தவிர அவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், இங்கே நீங்கள் இனிமேல் பத்திரிகையாளர்கள் கூட சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா ஆளாருக்கு ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு கட்சியும் நடத்திட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப பலவித நியூஸ்கள் பலவிதமாக வருது. அதே சேலத்தில் நடந்த மாநாட்டில் பலாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க, பல லட்சம் பேர் திரண்டிருக்கிறாங்கன்னு ஒரு பேப்பரில் வருது. இன்னொரு பேப்பரில் சில ஆயிரங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு நாளிதழில் வருது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வவங்களுக்கு ஏற்ற கட்சியை மட்டும்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமோ ஒரு எண்ணமோ எந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. அதையும் தாண்டி இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நேற்று ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. திமுக சைடிலேருந்து அவர் தேசிய கீதத்தை போடலை அப்படின்ட்டு வெளியே போனார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் ஆளுநர் தரப்புலேருந்து கேட்டோம்னா, ஆளுநர் அதாவது ஆளுநர் உரை அப்படின்ட்டு ஒரு உரை ஆளுங்கட்சிக்காரங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த உரையில் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக, அதாவது திமுக செய்யாததையும் திமுகவை புகழுரை சூடுற மாதிரியும் தான் இருந்துச்சு. அதனால் அதை நான் படிக்காமல் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்பிளைன் ஒரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் அழகாக நீட்டாக ஒரு 10 பொய்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரிசையில் அடிக்க சொன்னார். ஸோ அது மாதிரி இவருடைய வெளிநடப்புக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்ட். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடக்கிற சட்டப்பேரவையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஏன் டிவி மூலிமா மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட வச்சுருந்தார். ஏன்னா அப்படி வச்சுருந்த கோரிக்கை நிறைவேறிருந்துச்சுன்னா இங்கே மக்கள் ஓட்டு போட்டாங்கள்ல, அவங்களுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தவங்க அவங்களுக்காக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே தனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் மறைச்சிட்றாங்க அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மையும் கூட. தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, செந்தில் பாலாஜி இப்போ ஏன் வெளியே வரணும், அதாவது ராஜினாமா ஏன் செய்யணும் அப்படின்னு. ஸோ அவருடைய இத்தனை நாள் கிட்டத்தட்ட 8 மாதமாக சிறையில் இருந்திருக்கிறாரு. அந்த 8 மாதமும் ஒரு இலாக்கா இல்லாத பதவியை கொடுத்து தான் ஒரு அமைச்சராக உள்ளார இருந்தார். அந்த ஒரு விஷயந்தான் அவருக்கு வெளியே ஜாமீனே வர முடியாத அளவுக்கு ஒரு இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ அவர், அதாவது நேற்று அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. இந்த ராஜினாமா எதுக்காக அப்படின்னா, 15ஆம் தேதி மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஸோ அப்போ அவர் மறுபடியும் ஜாமீன் அப்பீல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும், வெளியே வரத்துக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இதனால் என்ன பாயிண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் ஒரு அமைச்சராக இருக்கும்போது வெளியே அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்ட தடயங்களை அவர் அழிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக கூட அவரை வெளியே ஜாமீனில் விடாமல் இருந்திருக்கலாம். அவருடைய கேஸை வாதாடுற வக்கீல் சொல்லலாம், இப்போ இவர்கிட்ட எந்த ஒரு பதவியும் இல்லை, இவர் ஒரு சாதாரண தனிநபர் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தனிநபர் அப்படிங்கிறப்ப இவரால் வெளியே போய் எந்த சாட்சியங்களையும் அழிச்சிட முடியாது அப்படின்ட்டு வாதாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இவர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு. சரி, ராஜினாமா பண்ணுறாங்க, ஓகே, வெளியே வரத்துக்காக மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரத்துக்காக மட்டும் இல்லைங்க. ஏன்னா வரப்போகிற பாராளுமன்ற எலெக்ஷனில் அவர் வெளியே இருந்தால் மட்டும்தான் வேலை செஞ்சு இங்கே இருக்கிற எம்பிக்களை, அதாவது எலெக்ஷனில் ரிசல்ட்டை வாங்க முடியும் அப்படின்ட்டு திமுகவில் இருக்கிற பெரிய தலைகள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தாங்க. எப்படி இவர் வெளியே வந்த பிறகு இவர் மூலிமா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் படம் பார்க்க வைக்கிறதும், ஸ்நாக்ஸ் கொடுக்கறதும், சாப்பாடு போடுறதும், வர்றப்ப காசு கொடுத்து அனுப்பிச்சுடுறதுன்னு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்னு இங்கே பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவர் வெளியே வந்தார்னா நம்ம வர எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இவங்களுடைய பிளான். ஸோ அதனால் வெளியே வந்தார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இவர் வெளியே வரணும் அப்படிங்கிறதுனாலையும் தான் இப்போ இந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பதவியை வச்சுக்கிட்டு வெறும் புழல் ஜெயிலில் இருந்தால் என்ன லாபம், யாருக்கும் எந்த ஒரு லாபம் இல்லை. அதே இங்கே வெளியே வந்தார்னா கட்சிக்காவது லாபம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை தான் இவங்க யோசிச்சிருக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, என்ன அப்படின்னா, தமிழக
வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பிழையில் இருக்கிற, அதாவது இக்கு போடணும் அப்படிங்கிற பிழை இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு விஜயோட ஆதரவாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாகவும் இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் கன்வீனியன்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல்ல கன்வீனியன்ஸாக இருந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அங்கே அந்த ஒரு நிபுணர் கேட்குறாரு, சந்திரசேகருக்கும் விஜய்க்குமே சண்டை, வீட்லேயே பெரிய சண்டை இருக்குது, அதையே சமாளிக்க முடியாத விஜய், அதையே சரி பண்ண முடியாத விஜய் எப்படி நாட்டை சரி பண்ணுவார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு விஜயோட ஆதரவாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீர் அடித்து நீர் விலகாது. அது மாதிரி அப்பா மகனுக்குள்ள உறவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையே இருந்தாலும் கூட நாளைக்கு முன்னாடி, அதாவது மூணாவது மனுஷங்க முன்னாடி யாரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் நம்மளுடைய ரெகுலராக பண்ணுறதும் கூட. ஸோ அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது, அது எடுத்துக்கவும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு பதிலை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, தன்னை விமர்சனம் செய்கிறவங்கக்கிட்ட கம்முன்னு அமைதியாக கடந்து போகிறது தான் ரொம்ப நல்லது. அவங்க கூட பேசி வாக்குவாதத்தை உண்டாக்குறத விட நம்ம அமைதியாக கடந்து போயிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு அதை டீகோடிட்டும் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் கன்வின்சிங்காக இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இதில் பிழை இருக்கே அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இப்போ சரியான பேரோட வந்து ஊழல் பண்ணுனா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? பேர் வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் தோணியில் பேசினார். இது சரி, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிற மனப்பக்கத்தில் அவர் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு இந்த ஒரு கேள்விக்கு. ஏன் அப்படின்னா, இது தப்பு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கலாமே தயவு செஞ்சு. அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் மக்களும் கூட நாளைக்கு ஓகே இது சரி தப்பு அப்படிங்கிறத அவனே ஏற்றுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறப்ப அதை மன்னிக்கிற பழக்கமும் மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு உணர்ந்துட்டானே அப்படிங்கிறப்பயே அவன் பாதி நிரபராதியாக மாறிடுறான். அப்படிங்கிறப்ப மக்களும் அதை மன்னிச்சிருவாங்க. அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மற்றவங்க பேசினா கூட மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களே அதை இல்லை அப்படின்ட்டு ஜாடமடையாக சமாளிக்கிறது தான் இங்கே பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் பேர் வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு. ஸோ அப்போ இலக்கண பிழை வருது அப்படிங்கிறது தப்பு தானே அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஒரு இங்கிலீஷில் பேர் வச்சப்போ ஒரு கிராமர் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நாட் இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறதுல இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இது பல பேர் வச்சுருந்தா கூட இவங்க அந்த ஒரு கேள்வியும் அமைதியாக கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஒரு கேள்விக்கும் இப்போ நல்ல பேரே வச்சுட்டு வந்து ஊழல் பண்ணால் நீங்கள் எங்களை ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்க சொன்னார். அப்படிங்கிறத தாண்டி மற்றபடி அந்த கேள்விக்கு எனக்கு ஒரு செகண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.